ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். இன்றைக்கி டே 30 இன் பிக் பாஸ் ஹவுஸ். ஒரு மாதம் ஓடி போச்சுங்க. 100 நாளில் 106 நாளில் நைஸ் 1/3 ஆஃப் த இது கடந்துட்டோம் நாம். இன்றைக்கி நிகழ்வுகளை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ப்ளீஸ். தேங்க்யூ. அடுத்தது 1 ஹவரில் இன்றைக்கி பார்த்தோன்னா, நேற்றுக்கே நான் சொன்னேன் ஆக்சுவலாக, பிகாஸ் நைட்டு எனக்கு பார்க்குற டைம் இருந்ததுனால உட்காந்து பார்த்துட்டு இருந்ததுனால சாண்ட்ராவும் திவாகரும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. தட் இஸ் சாண்ட்ரா வந்து திவாகர்கிட்ட நீ ஏன் என்னை இப்படி பேசினேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னுட்டு. அது இதில் ரொம்ப சின்ன இதுவாக காமிச்சிட்டு போயிட்டாங்க. புதுசாக வந்த 4 பேருக்குமே 4 பேருக்கான்னு தெரியல எனக்கு, ஆனால் பிரஜின், சாண்ட்ரா அண்ட் திவ்யா 3 பேருக்குமே 2 பேரும் பண்ணுறது தப்புன்னா அதை நீங்கள் முதல்லையே கன்ஃபரண்ட் பண்ணி அவங்களுக்கேற்ற மாதிரி பேசி அதை வந்து நீங்கள் அடக்கி இருக்கணும். முதல்லேருந்து நீங்கள் அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டீங்க. அதனால தான் அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு போகிறாங்க. பிகாஸ் திவாகர் வந்து நடிக்கிறது ஏதோ பண்ணிட்டு போட்டோம், ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரை பற்றியும் அவருக்கு யாரை பிடிக்கலையோ அவரை பற்றி அவர் கண்ணாபின்னான்னு ஸ்டாம்பிங் பண்ணுவார். இவங்க இப்படி தான், இவங்க அப்படி தான் லேபிளிங் பண்ணி நான் பதிவு பண்ணுறேங்கிற பேரில் ரொம்ப அட்ராசிட்டி பண்ணுவார். அதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது, அவரை தலையில் தட்டி வச்சாதான் அடங்குவாங்க அப்படின்னுட்டு சாண்ட்ரா பேசுகிறாங்க. ஆனால் அது அடங்கும் ஜென்மமா? அதோடு இல்லாமல் அவங்க அந்த நேரத்தில் யார் யார் இருக்காங்களோ கூட்டு சேர்த்துட்டு பேசுவாங்க. இவருக்கு கூட்டு சேர்றதுக்கு அரோரா நீயே வா, வியானா நீயே வா, பார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறார். அவர் ஒன்றுமே தெரியாதவரா என்ன? அப்படிலாம் கிடையாதுங்க, எல்லாம் தெளிவாக தெரிஞ்சு தான் பண்ணுறாரு அந்த மனுஷர். ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. அதுவும் இந்த வாரம் திவ்யா கிட்ட நடந்துக்கிறதெல்லாம் என்னைக்கு திவ்யா கையால் அடி வாங்க போகிறாருன்னு தெரியல. அதுவும் இருக்க போகிறது இந்த வாரம், பார்ப்போம். அடுத்தது மார்னிங் 8 மணிக்கு வேக்கப் சாங்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைய நிகழ்வுகள் 2. ஒன்று வந்து ஒரு ப்ராங்கு, இன்னொன்று வந்து வெளியிலேருந்து ஆட்கள் வந்தது. அவ்வளோதான். ரொம்ப அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பிரவீன் வந்து உள்ள கன்ஃபெஷன் ரூம் உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் சொல்கிறார், நானும் கமருதீனும் ரொம்ப நாளாக இந்த ஒரு விஷயத்த பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம், ஆனால் இப்போ பிரஜின் வந்தோன்னே இதுக்கு வெயிட்டேஜ் கூடிடுச்சு அப்படின்னுட்டு. இவர் தான் ஃபஸ்ட்டு வந்து கேட்குறது, பிரவீன் தான் ஃபஸ்ட்டு வந்து கேட்குறது, இது வந்து ஒரு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிரஜின்கிட்ட கேட்டோன்னே அவங்க அழகாக ஒரு ஸ்கிட்டு மாதிரி பண்ணி, நான் தான் இதுக்கு ரீசன், இவன் ஏதோ சொல்ல போக பிரவீன் போய் கமருதீனுக்கு அட்வைஸ் பண்ண போக இதுக்கான மூல காரணம் பிரஜின் பேசினது தாங்கிற மாதிரி ஒன்றுத்தை பண்ணாங்க. அது கொஞ்சம் ஓவர்போர்ட் போச்சு. பிகாஸ் கமருதீனுக்கு எத்தனை நாள் பகையோ தெரியல, பிரவீன் மேலே நல்லாவே லைட்டாக அடிச்சிட்டாரு, பிரவீனை கீழே தள்ளி விட்டுட்டாரு. ஹோல் வீடும் அல்லோலப்பட்டது. உடனே இம்மீடியட்டாக பிரவீன் போய் பிக்பாஸ் கிட்ட வந்து கன்ஃபெஷன் ரூம் கதவை திறங்கன்னு சொல்ல, பிக்பாஸும் கன்ஃபெஷன் ரூம் கதவை திறந்து விட்டுட்டாரு. இல்லைன்னா அந்த இடத்துலையே இது ப்ராங்குப்பா, நாங்கள் சும்மா பண்ணோம், அதனால தான் பிக்பாஸே கண்டுக்கலன்னு ஏதாவது சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனால் பிக்பாஸ் கதவை திறந்து விட்டு இவங்க உள்ளே போய் உட்காந்துட்டு ரெண்டு கதவையும் ஓப்பன் பண்ணி விட்டார். இவங்க கொஞ்ச நாள் உட்காந்துட்டு அடுத்தது கமருதீன் அண்ட் பிரஜினியும் கூட்டிகிட்டு போக இந்த சண்டைக்கு நடுப்புற சாண்ட்ரா டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. ஏன் இப்படி பண்ணுற, அவங்க 2 பேருக்கு நடுப்புற ஏன் போகிற, ஏன் அடிக்கிற, அவன் உன்னை அடிக்க வரான், ஏன் இவ்வளோ பெரிய ரகலை பண்ணுற, ஏன்னு அவங்க ஒரு அழுகிறாங்க. பிரவீன் கேட்குறாரு, அன்னைக்கு தெரியாதா இது அப்படின்னுட்டு. அவங்களுக்கு தெரியாது. இதுக்கேற்ற மாதிரி பிக்பாஸ் என்ன பண்ணிட்டாரு, எல்லாரும் பிபி ஹவுஸ் பெட்ரூமில் இருங்க, திரைகளோடு கதவுகள் மூடப்படும் அப்படின்ட்டாரு. அட்லீஸ்ட் அந்த ரூமுக்குள்ளே போனதுக்கு அப்புறமாவது இவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் மற்றவங்களோட முகம் என்னன்னு தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காகவா பிரவீன் மட்டும் ரொம்ப நாள் தனியாகவே உட்காந்துட்டு இருந்தார். வேறஸ் கமருதீன் அப்படியே எல்லாரும் வந்து விட்டுரு பரவாயில்ல, நீ பண்ணது தப்பு, அவனை விட்டுட்டு எல்லாரும் பிரவீன் பக்கத்தில் இருந்திருக்கணும். ஸோ யார் யாரோட தோழர், யார் யாரோட இதுன்னு பல பேர்களுடைய முகங்கள் பார்க்க முடிஞ்சுது. அடுத்தது மைக்கு போடாததுக்கு பிக்பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க, மைக்கு போடாததுக்கு இல்லை, மைக்கை சரியாக போடாததுக்கு
உடனே முதல்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்தது வியனாக்கு, அடுத்தது பாருக்கு, அடுத்தது திவாகருக்கு. பிகாஸ் இவங்க எல்லாருமே அப்படியே குசு 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 குசு, அது மைக் அவங்க சரியாக போடலைல்ல, குசு குசுன்னு பேசுகிறது வெளியில் யாருக்கும் கேட்கல, ரொம்ப மெதுவாக பேசுகிறாங்க. அதுக்காக பிக் பாஸ் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட், நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியணும், ஒழுங்காக வாயை திறந்து பேசு. இது ரொம்ப சொல்கிறாரு பிக் பாஸ். ஆனால் இந்த வீட்டில் எல்லாரும் இதுதான் பண்ணுறாங்க. ஒன்று எழுதி காமிக்கிறாங்க, இல்லை வாயை மூடிக்கிட்டு பேசுகிறாங்க. வியன்னா இந்த காரியம் பண்ணாங்க. சுபிக்ஷா கூட வாயை மூடிக்கிட்டு வாயை அசைச்சு பேசினாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணுறது தப்புன்னுட்டு விஜயஸ் வந்து திரும்ப கண்டிக்கணும். எங்கே இவங்க என்ன ஸ்கூல் பசங்களாங்க திரும்ப திரும்ப கண்டிச்சுட்டே இருக்கிறதுக்கு? ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தால் தான், யார் ஒருத்தர் மேலேயாவது ஆக்ஷன் எடுத்தால் தான் மற்றவங்கெல்லாம் அடங்குவாங்க. உடனே தலை திவ்யா குரல் கொடுக்க, பாரு நான் உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன், அப்படி தான் பேசுவேன், நீ யார்கிட்ட பேசினாலும் நான் பேசுவேன்னு அவங்களுக்கு, அதாவது இந்த கம்ருதீன் சண்டை நடந்தது இல்லையா, பிரவீன் கம்ருதீன், அப்போ அவங்க குளிக்க போயிட்டாங்களாம். என்ன நடந்துச்சு, யார் பேசினாங்க, என்ன பேசினாங்க, அவங்களுக்கு அந்த சீன் கிளியராக வேணும். அப்போ தான் அதை ப்ராசஸ் பண்ணி நாளைக்கு வந்து பிரவீன் அடிக்கும்போது கம்ருதீனை பற்றி சொல்லலாம், கம்ருதீன் அடிக்கும்போது பிரவீன் அடிச்சியேன்னு சொல்லலாம், அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் யார்கிட்ட கேட்டாலும் யாருக்குமே கிளியர் பிக்சர் தெரியல. இதே மாதிரி இன்னொரு இடம் வருது இன்றைக்கி பாருவுக்கு, கிளியர் பிக்சர் இல்லாமல் குழம்புற இடம். ஸோ அவங்க குழம்பி போய் அண்ணன் என்ன 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 என்னென்ன வியனாட்ட கேட்டு பார்த்தாங்க, அடுத்தது இவர்கிட்ட கேட்டு பார்த்தாங்க திவாகர்கிட்ட. அந்த இதில் தான் கடுப்பில் தான் தலைவர்கிட்ட ஏறினாங்க. நீ என்ன பெரிய லீடரோ? ஆமாங்க, இப்போ இந்த வீட்டுக்கு அவங்க தான் லீடர். திவ்யா நல்லா டஃப் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நல்லா பேசுகிறாங்க எதிர்த்து. அடுத்தது ஹோட்டல் டாஸ்க் ஆரம்பிச்சிடுறாங்க. சாண்ட்ரா கிட்ட திவ்யா சொல்கிறாங்க, அக்கா நான் வெளியில் பார்த்ததை விட இன்னும் கொடூரமாக இருக்கா இவோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில இதெல்லாம் வந்து அவங்களோட கூடவே பிறந்ததாக இருந்ததுன்னா அதை மாற்றவே முடியாது. இந்த பொண்ணு நான் வின் பண்ணணும், இல்லை நான் ஒரு இதை எடுத்து நடத்தி முடிக்கணுங்கிறதுக்காக ரெடி டு ஸ்டூப் டவுன் டு எனி லெவல் அப்படிங்கும்போது எதுவுமே பண்ண முடியாது பார்வை யாராலையுமே. இப்போ விஜய் சேதுபதி சாரே இவரை கேட்கல, பிக்பாஸ் நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், விதியை மீறுறாங்க, யார் எது சொன்னாலும் கேட்குறது இல்லை அப்படின்னா, அவர் ஏதாவது சொல்லி நீ யார் என்ன சொல்ல அப்படின்ட்டாங்கன்னா, நீ தானே என்னை இதெல்லாம் பண்ண சொல்லி உள்ளே அனுப்பிச்ச, நான் சொன்ன மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் என்னோடது கூட ஆட் பண்ணுறேன்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா தெரியல. அடுத்தது ஹோட்டல் டாஸ்க். ஆஹா ஓஹோ ஹோட்டல். இந்த ஹோட்டல் டாஸ்க்கு நிறைய நல்ல விதமாகவும் போயிருக்கு, நிறைய பிரச்சனைகளோடும் போயிருக்கு. லாஸ்ட் சீசனில் இருந்த டைட்டில் வின்னர் இதில் நிறைய பண்ணி கொஞ்சம் பல்பு வாங்கிக்கிட்டாரு, ஆனால் நல்ல ஆட்டிடியூட் காமிச்சாருன்னு பேர் வாங்கினார். இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இருந்தது. ஆனால் இந்த சீசனில் இதை எதுக்கு பயன்படுத்திக்கிறாங்கன்னா, ரொம்ப தொஞ்சு போன சீசனை இடித்து தரமட்டமாக்க வேண்டிய வீட்டை தூக்கி நிறுத்துறதுக்காக இந்த ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பிபி கண்டஸ்டன்ஸு, பழைய கண்டஸ்டன்ஸ் வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பிரியங்கா வந்தாங்க. பிரியங்கா, மஞ்சரி அண்டு தீபக் 3 பேருமே ரொம்ப ரொம்ப நல்ல பிளேயர்ஸ், ரொம்ப டீசண்டாக, அதே சமயம் ருத்லஸாகவும் விளையாடக்கூடியவங்க. பிரியங்கா சிரிச்சிட்டே கத்தி குத்துறதுல ரொம்ப வல்லவர். ஆனால் நீங்கள் சிரிச்சிட்டே கத்தி குத்தினீங்கன்னா திவாகர் அவங்க என்னை பார்த்து சிரித்தாங்க தெரியுமா அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர என்னை கத்தி குத்தினாங்கன்னு சொல்லவே மாட்டாரே. பார்ப்போம், முதல் நாள் தான் இவங்க வந்திருக்காங்க, 3 நாளில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னுட்டு. பிக் பாஸ் என்ன பண்ணிடுறாரு, இவங்களுக்கு ஒரு இது கொடுத்தா இவங்க அடிச்சுப்பாங்க, நம்மளே யார் யார் என்னென்னு பிரித்து கொடுத்துடணும்னு சொல்லிட்டு மேனேஜராக திவ்யாவையும் அசிஸ்டன்ட் மேனேஜராக பாருவையும், அதில் வேற ஒரு இது கடைசியில் மேனேஜரும் அசிஸ்டன்ட் மேனேஜருமாக சேர்ந்து இந்த வீட்டை தூக்கி நிறுத்தணும். 2 பொண்ணுங்க அடிச்சுட்டா இந்த வீடு தூக்கி நிறுத்தப்படும்னு எப்படி பிக் பாஸ் நினைக்கிறீங்க? புரியல. இந்த கேம் அடிச்சுக்கிறது மட்டும் இல்லை, ஒருத்தரோடையதான புரிதல், எப்படி எல்லாரும் சேர்ந்து டாஸ்க்கை பண்ணுறாங்க. பர்சனல் வெஞ்சன்ஸு டாஸ்க் நடக்கிற வரைக்கும் டாஸ்க் தான் மெயின். அப்புறமா நீங்கள் அடிச்சுக்கங்க, சேர்ந்துக்கங்க, அக்கா தம்பியாருங்க, பிரச்சனை கிடையாது. அன்பு கேங்க மட்டும் சொல்கிறீங்க, சண்டை போடுறவங்கள ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அடுத்தது பாரு பேசிக்கிட்டே இருக்காங்க, நான் சொல்கிறேன், நான் இது பண்ணுறேன், நான் அது பண்ணுறேன், நீங்கள் அப்படி பண்ணி
திவ்யா மைக்கை சரியாக போடுங்கன்னு பிக் பாஸ் சொன்ன உடனே அதுக்கு இவங்க ஒரு மாதிரி பாரு சிரிக்க கைத்தட்ட, அவங்க சும்மாவே சிரிப்பாங்க கைத்தட்டுவாங்க, இது வேற வந்துருச்சுன்னா கேட்கவா வேணும். உடனே திவ்யா பெசாமல் உட்காருன்னு ஒரு ஜெஸ்டர் பண்ண, அவ்வளோதான் ஆரம்பிச்சிட்டாங்க பாரு. அழகாக அவங்க பேசுகிறதையே கண்டுக்காமல், ஓகே கைஸ் இதுதான் எல்லாம் நான் சொல்லி முடிச்சிட்டேன், அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன், ஒவ்வொரு டீமுக்கும் கேப்டன் இருக்காங்க, ஒரு டீமுக்கு பிரஜின் கேப்டன், கிச்சன் டீமுக்கு சாண்ட்ரா கேப்டன், அடுத்தது இதுக்கு பாத்ரூம் கிளீனிங் அந்த இதுக்கு வந்து அமித் கேப்டன், விக்ரம் வாஸ் அப்பாயிண்டட் அஸ் ஸ்பெஷல் என்டர்டெயின்மெண்ட் டைரக்டர் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட்டுகளின் மனம் மகிழ வேண்டும் அப்படின்லாம் வேற சொல்லிட்டு அழகாக அவங்க வாய்ஸை சப்ரஸ் பண்ணி இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னோடனே ஸ்டோர் ரூமில் ட்ரெஸ்ஸஸ் வந்திருக்கு, எல்லாரும் எடுத்து போட்டு அடுத்த 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடணும். இது கத்திக்கிட்டே இருக்குது, காய்ச்சி 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 காய்ச்சின்னு. நீ என்ன விடாலும் கற்று. அதை விட இன்னும் சூப்பர் என்னென்னா, மற்ற பிபி ஹவுஸ்மேட்ஸும் பாரு வாய்ஸை விட என்னமோ அந்த ஸ்டோர் ரூமில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் கத்துற மாதிரி ஊடு கத்தி அவங்களும் சூப்பராக பாரு வாய்ஸை சப்ரஸ் பண்ணின விதம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அடுத்தது வந்து கெஸ்ட்டு வந்து வரும்போது பாட்டு பாடணும் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் இது பண்ணுறாங்க. பாரு சொல்கிறாங்க, இந்த வாரம் என்னோட ஃபுல் டார்கெட் மேனேஜர் தான், என்ன பண்ணுறேன் பாருன்னு. அவங்களுக்கு தெரியும் கனியை என்ன பாடுபடுத்தினான்னு. அவங்களே சொல்கிறாங்க, ஐயோ உன்னெல்லாம் ரொம்ப இது பண்ணினாங்க அப்படின்னுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மேனேஜர் தானே இறங்கி வந்து க்ளீனிங்லாம் பண்ணுறாங்க. இந்த அம்மாவை உள்ளே போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னால், எல்லாம் நான் பார்த்துட்டேன், பேசினோன்னா அவங்க எல்லாம் கரெக்டாக வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்கள நோண்டுற மாதிரி ஆகிடும். 24/7 நிறைய காமிச்சாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து இதை எப்படி நடத்தணும்னு பாரு வாய்ஸ் மட்டுமே இருக்க. திவ்யா வந்து ரொம்ப அழகாக இரு அவங்க வந்து கேட்குறாங்க, இவங்க வந்து கேட்குறாங்கன்னுட்டு பாரு அப்படியே தட்டி போயிட்டே இருந்த விதம் நல்லா இருந்தது. அதை 1 hourல காமிக்கல, நல்லா பண்ணுறாங்க திவ்யா, உண்மையிலே டஃப் கொடுக்குறாங்க. அடுத்தது கெஸ்ட்டு பார்த்தானாக்க 3 பேர், பிரியங்கா, மஞ்சரி அண்ட் தீபக் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே பாரு இந்த இந்த இதெல்லாம் வந்து தீந்துரும், கவலைப்படாதீங்கன்னு, என்னமோ பேசினாதான் தீந்துருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னு மஞ்சரி ஃபஸ்ட்டு பாருக்கு ஒரு நோஸ்கட் கொடுத்தாங்க. அடுத்தது சுபிக்ஷா கிட்ட வந்து உள்ளே வரும்போதே சுபிக்ஷா விக்ரமை பார்த்தோன்னே, ஓ நீங்கள் தானே அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ஒரு பொண்ணுக்கு புடவை கட்டி விட்டு பாட்டுலாம் பாட வச்சது அப்படின்னுட்டு. அடுத்தது சுபிக்ஷா வந்தோன்னே, நீ தான் நம்ம அந்த பொண்ணு அண்ணேன்னு கூப்பிட்டு வர என்னங்கன்னு கூப்பிட்டு டாஸ்க் பண்ணது அப்படின்னுட்டு பளிச்சுன்னு கொடுத்தாங்க. ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல்னாக்க அதுக்கு நீ இப்படியெல்லாம் பண்ணினாதான் நீ ஜெயிக்க முடியும்னு பண்ணணுமா, தேவையே இல்லை அப்படின்னுட்டு அவங்கள்ட்ட இது பண்ணாங்க. இவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் நிறைய பார்த்தோன்னாக்க எஃப்ஜேயை ப்ரமோட் பண்ணாங்க. எஃப்ஜேயை பீட் பாக்ஸிங் பண்ணு, ஓகே நீ இது பண்ணுவியா பண்ணு, அது பண்ணுவியா பண்ணு அப்படின்னுட்டு. அதே மாதிரி துஷாரை கூப்பிட்டு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்க. அந்த பையன் ஒரு டான்ஸ் ஆடி காமிக்க, உன்னோட இந்த டான்ஸை பார்க்க 25 நாள் ஆயிருக்கு, என்ன பண்ணின நீ இவ்வளோ நாள், எங்கே டைவர்ட் ஆகிருந்தேன்னு பார்த்தியா அப்படின்னாங்க பிரியங்கா. உடனே அவர் வந்து, நான் வந்து கூடவே ஃபேஷன் டிசைனிங்கும் படிச்சிருக்கேன், உங்களோட ட்ரெஸ் இந்த மாதிரி இருக்குது, உங்களோட கலர் காம்பினேஷன் இப்படி இருக்குன்னு. உடனே ஓகே நீ ஒன்று பண்ணு, இங்கே நாங்கள் தங்கியிருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஃபேஷன் கோஆர்டினேட்டராக நீ இரு, எங்களோட ஸ்டைலிஸ்ட்டாக எங்களுக்கு இதெல்லாம் நீ ஸ்டைல் பண்ணு, எங்கள் வார்ட்ரோப் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ அப்படின்னு துஷாரை வந்து கொஞ்சம் பாராட்டின விதத்தையும் பார்க்க முடிஞ்சுது. சபரியை வச்சு செஞ்சாங்க. பிகாஸ் ஈ பிகம் அ ஸ்டாச்சு மேன், வாயை திறந்து பேசக்கூடாது, ஆனால் தன்னோட ரோலை ரொம்ப நல்லா பண்ணுறாரு சபரி. போன தடவை இந்த ஹோட்டலுக்கு வந்தவங்களெல்லாம் வெளியில் போன உடனே கூட்டு வச்சு செஞ்சார், என்னென்னலாம் கேள்வி கேட்டார் அப்படின்னு மஞ்சரியும் தீபக்கும் சேர்த்து வச்சு அவரை கலாய்க்க இவரால் வாய் திறக்க முடியாமல் ரொம்ப திணற நல்லா இருந்தது அந்த இடமெல்லாம். அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் மேனேஜர்கிட்ட போய் பாரு சொல்கிறாங்க, இந்த வீட்டில் என்னோடய டேலண்ட்டை காமிக்கவே இடமில்லை, ஸோ நாள் என்டர்டெயின்மெண்ட் நான் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படின்னுட்டு. உடனே அவரும் அதுக்குள்ளே தலைவி வந்து திவ்யா வந்து போய் கேட்ட உடனே கிளீனிங் டீம் பிரஜின்
கனி அண்டு இவங்க இருந்தாங்க, பிரஜின் கனி கூட யார் இருந்தாங்க, அவங்க வந்து சொன்னாங்க, நாங்கள் க்ளீனிங் டீமில் இருக்கிறதுனால எங்களால் வெளியில் தெரிய முடியாது, ஸோ எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, நாங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டில் எங்களுக்கு முதலிடம் வேணும்னுட்டு. உடனே இவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் மேனேஜர்கிட்ட பேச அவர் சொன்னார், உலக நலம் கருதி எல்லாருக்காகவும் வந்து பாரு பேசினாங்க, அவங்க ஒரு டான்ஸ் ஆடணுமா. நல்லா ஆக்சுவலாக அவரோட சட்டையர் நல்லா இருக்குது, ஆனால் வேறு ஏதோ இடத்துல வேறு என்னமோ மாதிரி ஹீஸ் ஸ்பெண்டிங் ஹிஸ் டைம்ங்கிற மாதிரி தோணுது விக்ரம், பாவமாக இருக்குது. ஸோ இவங்க 3 பேரும் பண்ணணுன்ன உடனே ஓகே அவங்க ஆடுவாங்க, இவங்க 3 பேரையும் பின்னாடி நிற்க வச்சிடலாம், அந்த சீனில் இது பண்ணிடலாம். ஆனால் ஹீ ஸ்டுட், பாரு என்ன பண்ண போகிறாங்கங்கிறத பண்ணி காமிச்சாதான் பண்ண விடுவேன்ட்டார். ஏதாவது ஏடகுடமாக பண்ணி அவங்க சொதப்பிட்டாங்கன்னா, பிகாஸ் எல்லாரும் கோஆர்டினேட்டடாக இந்த ஹோட்டலை தூக்கி நிறுத்தணும், அதில் ஒருத்தர் மட்டும் நான் ஷைன் பண்ணணும்னு ஏதாவது டேமேஜிங்காக பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னுட்டு. ஸோ அதெல்லாம் பிளான், இதெல்லாம் இந்த பிளான் எல்லாம் வந்து 1 hourல காமிக்கலைங்க, இதெல்லாம் 24/7 தான் காமிச்சாங்க. அமித் வந்து பாத்ரூம் கிளீனிங் டீமு, அமித், எஃப்ஜே அண்ட் அரோரா, அதாவது ரெஸ்ட் ரூம் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படின்னு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணின உடனே எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. இவங்க ஏதோ சாப்பாடெல்லாம் கேட்குறாங்க, இது பண்ணுறாங்க, இவங்களுக்குள்ளே ஏதாவது பண்ணணும், வீட்டில் நிறைய வந்து அங்கங்கே தனித்தனியாக இருக்கிறத பார்க்க முடியறது. ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது மக்களுக்காக நம்ம பண்ணணும்னு இல்லாமல் தனக்காக எல்லோரும் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னுட்டு. ரம்யா கொஞ்சம் என்னமோ தெரில, இன்றைக்கி ரொம்ப அடக்கி வாசித்தாங்க, கொஞ்சம் சத்தமாக பேசுங்கன்னு சொல்லி ரம்யாவையும் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணாங்க. அடுத்தது சுபிக்ஷா அண்டு பிரவீன்ராஜ், இவங்க 2 பேரும் க்ளீனிங்கில் இருக்காங்க. வெசல் வாஷிங் வந்து விக்ரம் வந்து கேப்டன், கெமி அண்டு கம்ருதீன் வெசல் வாஷிங். இவங்க எல்லார்ட்டையுமே நல்லா பேசினாங்கங்க. பார்வையும் திவாகரையும் வச்சு செஞ்சாங்க. திவாகரை போய் வினோத் கூட இது பண்ணுங்க, முஸ்தஃபா பாடுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் இது பண்ண நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா திவாகரும் இவருமா சேர்ந்து வினோத்துமா சேர்ந்து பாட்டு பாட, அடுத்தது வினோத் கிடைக்கிற சான்ஸ்லெல்லாம் சட்டையர் பண்ணுறாரு, இவரோட டார்ச்சர் தான் சார் இந்த இடத்துலன்னு சொல்ல, அவர் திவாகர் பேசும்போதே ஐயோ இவ்வளோ எச்ச தெரிக்குதே அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் கேட்க, எங்களுக்கெல்லாம் 1 மாஸ்க்கு தான் சார், அவருக்கு மட்டும் 6 மாஸ்க்கு சார் அப்படின்னு சொல்லி இது பண்ண, அதெல்லாம் நல்லா இருந்தது. அடுத்தது ஆடியன்ஸ் பாயிண்ட் வியூவே இல்லை அப்படின்னு சொல்லி டாஸ்கில் யாருமே ட்ரிகரால், எஃப்ஜே பாரு 2 பேரோட பேச்சுலையுமே லைட்டாக சர்க்காசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, துஷார் வந்து நார்மலாகவே இப்படி தான், பிரியங்கா எல்லாத்தையும் தூக்கி போட்டு கலைக்கிறாங்க வர்ற கோவத்தில். யார் அலையன்ஸ் போட்டால் எனக்கு என்ன, கல்யாணம் பண்ணிக்கிட்டால் எனக்கு என்னன்னு பிரியங்கா கோவமாக, ஏய் சில் 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 பெசாவருன்னு நம்ம மஞ்சரி போய் அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்தது டாஸ்க்குங்கிறதுனால எல்லாரும் அமைதியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்டார்ஸ் வேணும் இல்லையா, அதனால் எல்லாருமே நடிக்கிறாங்கங்கிறாங்க. நைட்டு பார்த்தா பாரு மின்சார பூவேக்கு ஒரு டான்ஸ் ஆடுறாங்க, நல்லா ஆடுறாங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த காஸ்டியூம்லாம் இல்லாததுனால அதை அந்தளவுக்கு என்ஜாய் பண்ண முடியல. அதில் பின்னாடி வந்து பிரஜினை நிற்க வச்சுருக்காங்க. முடிச்சுட்டு வந்து பிரஜின்கிட்ட, என்னென்னா நீங்கள் ஒன்றுமே இதுவே பண்ணலை, நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்படி பண்ணியிருக்கணும்னு ஏதோ அவங்க பேச ட்ரை பண்ணுறாங்க. பிரஜின், அந்த பாட்டு தெரியுமா, லிரிக் தெரியுமா உனக்கு, நீ எது கொடுத்தாலும் ஆஸ் அ ஆக்டர் நான் பண்ணிட்டு போயிடுவேன், இந்த இடத்துல ரஜினி இப்படி தான் நிற்பார், போயிட்டு வா அப்படின்னு தட்டி விட்டுட்டு போயிடுறாரு. அவங்க கிட்ட அவர் வந்து ஒரு கான்வர்சேஷன் கூட வச்சுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. அடுத்தது டின்னர் ரெடி. அதுக்கப்புறம் பார்த்தா பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு, ஹோட்டல் டாஸ்க்கு 24/7 தொடரும், நீங்கள் போய் யூனிஃபார்மை மாற்றிக்கலாம், நார்மல் ட்ரெஸ்ஸில் இருக்கலாம், ஆனால் ஹோட்டல் இஸ் ஆன்னுறாரு. சபரி தான் பாவம் ஸ்டாச்சுவாக வெளியில் நின்றுட்டுருக்காரு, பப்பரக்கான அவர் முழித்த மொழி ரொம்ப பரிதாபமாக இருந்தது சீரியஸாகவே. அடுத்தது நைட்டு இவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, மிட் நைட்டு எழுப்பி நான் சாப்பாடு கேட்க போகிறேன் அப்படின்னு எல்லாம் எல்லா ஸ்டாஃப்ஸையும் தனித்தனியாக கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பேசினாங்களா அப்படின்னுட்டு நமக்கு 1 hourல
காமிக்கலை. பிகாஸ் இந்த ஸ்டாச்சு மேனாக நாங்கள் வேறு யாரையோ நினச்சிருந்தோம் அப்படின்ன உடனே நீங்கள் கேப்டன் தானே, நீங்கள் சொல்லியிருக்கலாமே இந்த ஆள் தான் இதுன்னுட்டு அப்படின்னு சொன்னாங்க பிரியங்கா. இல்லை, எனக்கும் மேலே இருக்கிற தலைவர் சொல்லிட்டாரு சபரி தான், அவரே லிஸ்ட் அனுப்பிச்சிட்டாருன்னு ஒன்று. ஓகே, உங்கள் மனசில் யார் இருப்பாங்க சொல்லுங்கள் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டோன்னே அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் அப்படின்னாங்க. வாயை மூடி அவங்க இந்த ஸ்டாச்சு மேனாக எப்படி நிற்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு இவங்க மட்டும் இல்லை, ஹோல் வீடே பார்த்துட்ருக்கு, வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு விக்ரம் சொன்னார். அதே மாதிரி அவ்வளோதானே, சரி பண்ணிடலாம், பிகாஸ் தே ஹாவ் சம் பவர். இவங்க சரியாக பண்ணல அப்படின்னு தோணுதுன்னா எந்த கேரக்டர் வேணால் எந்த கேரக்டராக வேணாலும் இவங்களால மாற்ற முடியும். அடுத்தாப்பில் கொடுக்குற ஸ்டாரை நாங்கள் பறிக்கவும் செய்வோம். ஸ்டார் கொடுக்கறதுனால என்ன, அடுத்த வாரம் கேப்டன்ஷிப் டாஸ்க்குக்கு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நோ நாமினேஷன் ஃப்ரீ, இனிமேல் கிடையவே கிடையாதுன்ட்டார் பிக் பாஸ். ஸோ யார் கேப்டன் ஆலாங்கிறதுக்கு அவங்க 2 பேர் போவாங்க, அவ்வளோதான் இந்த டாஸ்கில். அடுத்தது பார்த்திங்கன்னா எசப்பாட்டு பாடினாங்க. பாரு ஏதோ பாட்டு பாட கேட்க தீபக் தான் ஆரம்பித்தார். பாட கேட்க எனக்கு அதோட லிரிக்ஸ் தெரியாது சார்னு சொல்ல, கனி எடுத்து அந்த பாட்டை பாட உடனே ஹோல் வீடுமே அந்த பாட்டை பாட, ஆடாத ஆட்டமெல்லாம் நினைக்கிறேன், ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ளேன்னு அந்த இதை பாட, அடுத்தது இவங்க ஒரு பாட்டு பாட, மாற்றி மாற்றி அது பயங்கரமாக போச்சு. நல்லா இருந்தது. 3 கெஸ்ட்டு வீட்டை ரொம்ப லைவ்லியாக வச்சுக்கிறாங்க. நார்மலாகவே இவங்க 3 பேரும் இருக்கிற இடத்த லைவ்லியாக வச்சுப்பாங்க. அடுத்தது இவங்களை மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.